அத்தா அத்தா எனக்கு ஒரு ஆசை இல்ல, பெரிய ஆசை. சென்னையில எக்ஸ்போ நடத்தணும்னு ஆசை. அந்த எக்ஸ்போல அந்த சேரிய கட்டிட்டு வரணும்னு ஆசை. கட்டிட்டு வந்து சரியை உங்ககிட்ட காட்டணும்னு ஆசை. காட்டின சரியை நீங்க பாக்கணும்னு ஆசை. பார்த்துட்டு நீங்க சிரிக்கணும்னு ஆசை. சிரி நடிக்கிறதுலாம் போல சிரி சமாளிக்கிறேன். சிரி சிரிக்கிறத நான் பாக்கணும்னு ஆசை. அப்புறம் நான் அதுல வெக்கப்படணும்னு ஆசை. அப்புறம் வந்து எனக்கு ஆசை 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 இப்போ பேராசை எப்போது. இப்ப என்ன பொட்டிக்கு கடையை எடுத்துட்டு வந்து சென்னையில எக்ஸ்போ போட போறீங்க அவ்வளவுதானே? அதுக்கு நாங்க வந்து சேலை வாங்கணும் அவ்வளவுதானே? என் பொண்டாட்டி எல்லாம் கூட்டிட்டு வரணும். வந்து தொலைக்கிறேன் போங்க. அதுக்கு எதுக்கு இப்படி நடிச்சுக்கிறீங்க ரெண்டு பேரும்? இல்ல நாங்க ரீல்ஸ் எடுத்து தான் நாங்க அப்படி பண்ணுவோம். அத்தா எனக்கு 35 வயசாச்சு, இன்னும் கல்யாணம் ஆகல. நீங்க ரெண்டு பேரும் இன்னும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு வெறுப்பா இருக்கு. போயிரு அத்தா. போயா, வெறுப்பேத்தாதீங்க. போங்கயா போங்கயா. படுத்துறாங்களே. ஓகே நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. மாமா வாங்க. லோட்ஸ்லாம் வந்துருச்சா? லோட்ஸ்லாம் வந்துருச்சு. ஆடியன்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அனௌன்ஸ் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். மக்களே, நீங்க அவங்களோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த திருச்சி எக்ஸ்போ வந்து நமக்கோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பர்வா வந்திருக்கு. அண்ட் எல்லாமே ரெடியா இருக்கு. அத வந்து நம்ம வந்து போய் கலக்க போறோம். we are coming to திருச்சி. மாமா அடுத்து இன்னும் ரீல்ஸ் அங்க இருந்து வரும்போது மாமா அப்படி வரணும். நீங்க நான் எப்பவுமே வர மாதிரி வரணுமா? எப்பவுமே வர மாதிரி மாமா அப்படி வாங்க. மாமா என்னது இது? இப்பதானப்பா பண்ணீங்க, திருப்பியும் பண்றீங்க. இது நாங்க என்ன பண்ணோம்? அது நீங்க இல்ல. ஆனா அவங்கள மாதிரியே இருக்கீங்க. அவங்கள மாதிரிலாம் நாங்க தனியா பண்ணிட்டு இருக்கோம். அவங்கள மாதிரி இவங்கள பண்ணிட்டு இருக்கோம். இந்த தாடி, இந்த மூஞ்சி உங்களை எங்கேயோ பாத்துருக்கனே சார். சும்மா ஒரு நார்மலா பேசுங்களேன். பேசுவேன், காலை பேசுவேன், பேசுவேன் மாலை பேசுவேன், பேசுவேன் இரவும் பேசுவேன், பேசுவேன் நேரம் இருக்கும் போதெல்லாம் பேசுவேன், பேசுவேன் இன்ஸ்டாகிராம் இருக்கும் போதும் வரை பேசுவேன், நிவார் தொண்டை கட்டி போனால் நிவாரண 90 குடித்து பேசுவேன், பேசுவேன் தனியாகவும் பேசுவேன். தனியா பேசினா மெண்டல்னு சொல்லுவாங்கடா. டேய் நீயாடா தம்பி, எப்படி இருக்க? நீ இந்த கவிதை எல்லாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி தெரிஞ்சுக்கிருந்த. டிக்டாக்லாம் பண்ணிட்டு இருந்தீல்ல நீங்க? ஆமாண்ணே. இவங்களே எங்க பாத்துருக்கேன் நானு. பாருங்க, நீங்க என்ன பாத்துருப்பீங்க. ஆமா, இவங்களும் அந்த டிக்டாக் ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களே. ஆமா. டேய் நீங்க ரெண்டு பேரும் கப்பல் ரீல்ஸ் பண்ணுவீங்கல்ல? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க என்னையா பண்றீங்க? ஏங்க அவங்க கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு அவ்வளவு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ். நான் நல்ல வேளை நான் உங்களை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன். இவரையா? ஆமா, அவ்வளவு கேர்ள் ஃபேன்ஸ். அவ்வளவு கேர்ள் ஃபேன்ஸ். மூட நம்பிக்கைங்கிறது இருக்கலாம், அது அடுத்தவங்களுக்கு திணிக்கிறது ரொம்ப தப்பு. என்ன மூட நம்பிக்கை? என்ன ஒண்ணுமா கமெண்ட்ல என்ன எல்லாரும் குத்திட்டு போக பார்த்தாங்களா, இவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்றாங்க. சரி இப்ப என்னையா பண்ணிக்கிறீங்க? பொட்டிக்கா. ஆமா பொட்டிக்கு. நீங்க பொட்டிக்க ஆரம்பிச்சீங்க? நாங்க பொட்டிக்க ஆரம்பிச்சு சூப்பரா போயிட்டு இருக்கு. சந்து பாய் பொட்டி கேள்விப்படல நீங்க? சந்து பாயா? சந்து பாய். சந்து நான் பாய். சந்து பாய் போட்டி கேள்விப்பட்டது நீங்க? எனக்கு சந்தூர் சோப்பு தான் தெரியும். சந்தூர் சோப்புக்கு என்ன மாமா இப்படி பேசுறாரு? நமக்கு எக்ஸ்போக்கு டைம் ஆச்சு. வாங்க போவோம். பொட்டிக்கு நல்லா வியாபாரம் ஆகுது போலயே. அப்ப ஏய் நானும் ஒன்னு ஆரம்பிச்சுக்கிறேன்டா. டே பொண்டாட்டி வந்தா சேலை கடைய பார்த்தா போதும் பேய் பூந்த மாதிரி பூந்துறாங்களே, வர மாட்டாங்கறாங்களே. வாங்குறது 2 சேலை. மேடம் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் மேடம். மேடம் நான் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன் மேடம். உங்களை பாக்குறதுக்காக தான் மேம் உங்க வீடியோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். நீங்க வந்ததுக்காக ஏதோ ஒரு சேலை வாங்கணும், ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறேன் மேடம். ரொம்ப நன்றி மேடம். தொடர்ந்து வீடியோ போடுங்க மேடம். தேங்க் யூ மேடம். ஒரு சேலை வாங்க 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு 500 ரூபாய் சேலை வாங்குறானே, என்ன ஜென்மம் இவன்? என்ன மேடம் ஒரு செல்ஃபி மேடம். இவருக்கு சேலைக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு இந்த மேடம் இவன் ஃபாலோ பண்றான்? இவன் வேற ஒன்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவன் இங்க வாடா. என்ன நீ சுதாகர்? டிராவிட் தானே? எஸ் மச்சான். ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கடா. ஏடா ஏதோ ஒரு பொறுக்கி நாய் சுத்திட்டு இருக்கறனத நீ தானடா அது? மச்சான் இங்க பொறுக்கி இருக்கீல பேசிக்கிட்டு. ஏடா சேலை விக்கிறாங்க, அவங்க வீடியோ ரீல்ஸ் போட்டுருக்காங்க, அத்தை மாமான்னு போட்டா அத போய் பாத்துட்டு மேடம் மேடம் போறியாடா? அதுக்கு மெண்டல் மாதிரி 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்து எடுக்கறிய. என்ன மாப்ள சும்மா பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் எவ்வளவு கிரியேட்டிவா போடுவாங்க தெரியுமா வீடியோ? கிரியேட்டிவா போறதெல்லாம் இருக்கட்டும்டா. ஆன்லைன்ல ஆர்டர் போட்டாலே வந்துருமே பெங்களூர். எதுக்கு நீ இங்க வந்து வாங்கிட்டு இருக்கங்கற நானே? இங்க வந்து பார்த்தா தானே மேடம் நேர்ல பார்க்க முடியும். அதான் முதல்ல சொன்னதுதான். எல்லாம் என்ன ஜென்மமா, கையில காசு இருக்குன்னு ஓவரா ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்க. எல்லாம் வாங்குற சம்பளம் எப்படி அவன தங்குமாடா? 10 உனக்கு என்ன சம்பளம் வாங்குறேன்னு நினைக்கிறேன் நானு. என்ன வாங்குற?
எப்பறா ஏடா நீ லேப்ல நான் எழுதினா உன்னை பாஸ் பண்ணி விட்டேன்டா. எப்பறா நீ இது பண்ண? நான் தான் ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு போயிட்டேன் மாப்ள. யா உனா சொல்லி ஸ்கில் டெவலப் பண்ண என்ன எப்படி? கேலர் வந்து ஒரு டெக் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் மாப்ள. இதுல போயிட்டு நான் வந்து இதுல வந்து ரியல் லைஃப் இன்ஸ்ட்ரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க ஏற்கனவே வந்து ஒரு பெரிய டாப் டெக் கம்பெனில வேலை பார்ப்பாங்க. அந்த கம்பெனில வேலை பார்த்தா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, அதை வச்சு நமக்குலாம் சொல்லி கொடுப்பாங்க மாப்ள. அப்படியா? டெய்லி 3 மணி நேரம் அவங்களோட நீங்க வந்து கிளாஸ்ல வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அது போக 80+ ரியல் வேர்ல்ட் கேஸ் ஸ்டடிஸ் இருக்குல, ஆமா அதோட அக்சஸ் உனக்கு கிடைக்கும். சூப்பரா இருக்கு. சரி பிளேஸ்மென்ட்ல மாப்ள பிளேஸ்மென்ட்ல கிடைக்கும் மாப்ள. இதுல வந்து 93.5% ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் பெரிய கம்பெனி இந்த கூகுள், Facebook, Amazon மாதிரி கம்பெனிகள்லாம் இருக்குல, இதெல்லாம் வந்து பிளேஸ் ஆறதுக்கு அசஸ் பண்றாங்க மாப்ள. அப்படியா? ஆமா மாப்ள. உனக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னு வச்சுக்க, உனக்கு 1-on-1 மென்டார்ஷிப்லாம் வந்து உனக்கு கொடுத்து உன் டவுட் எல்லாம் கிளியர் பண்ணி விட்டு உனக்கு வந்து கெரியர்ல நீ என்ன பண்ணணும் அதெல்லாம் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு உனக்கு இன்டர்வியூல வந்து நீ ப்ரிப்பேர் பண்றதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க மாப்ள. அப்படியா? இன்டர்வியூல ஹெல்ப் பண்ணுவாங்களா? ஆமா மாப்ள. இதுல இருக்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து கோடிங்ல 365 டேஸ் ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்றாங்க. ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்றாங்களா? ஆமா. இப்படி உட்கார்ந்து எல்லாத்தையும் ஆச்சரியமா கேட்டுக்கிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் லேர்ன் பண்ணி கத்துக்கிட்டு ஸ்கில் அப்டேட் பண்ணி நிறைய சம்பாரிச்சு நிறைய சேலை வாங்க மாப்ள. சேலை வாங்க. ஏற்கனவே பொண்ணடத்துல ஜெயிக்கிட்டு இருக்கேன், இங்க வந்து பேசுறேன் போடா. அது இவனுக்கு நம்ம டேலண்ட்டுக்கு நிறைய கிடைக்கும். மேடம் 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 அந்த செல்ஃபி ஒழுங்கா மேடம், இன்னொரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கிறேன் மேடம், ப்ளீஸ் மேடம். ஏமா என்ன மாமா இது நிறைய சேலை 2000 சேலை இருக்குது, விக்கவே இல்ல இந்த மாடல். எது இந்த ஸ்டாக் விக்கவே மாட்டேங்குதா? விக்கவே இல்ல, அப்படியே இருக்கு. அவ்வளவுதானே. ஈஸி டெக்னிக். ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒரு வீடியோ போட்டு வரேன். அப்படியே இல்லங்க. ஹாய் மக்களே, இப்போ வந்து இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா நம்ம கிட்ட வந்து 2000 பீசஸ் இருந்துச்சு. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வெறும் 100 பீசஸ் மட்டும்தான். இந்த டபுள் கலர், அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இதோட ஆரி ஒர்க், பார்டர் ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப வந்து யூனிக்கா இந்த சாரியை வந்து பண்ணிருக்கோம். நம்ம கிட்ட 100 பீசஸ் மட்டும் தான் மக்களே இருக்கு. ஸோ யார் அந்த ஃபர்ஸ்ட் 100 லக்கி பீப்புள் நீங்க வேணும்ன்றவங்க வந்து கரெக்டா எங்களோட வெப்சைட்ல வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த சாரியோட கோட் நான் வந்து இப்ப சொல்லிடுறேன், நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. RC1848 கிராண்ட் செவாலியர், இதுதான் வந்து இந்த சாரியோட கோட். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் 100 தான் நீங்க வேகமா வந்து இந்த சாரியை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் மை பர்சனல் ஃபேவரட் சாரி அண்ட் ஐ லவ் டு வேர் இட். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 100 வந்து வாங்கிக்கோங்க. ஏமா என்ன மாமா எல்லா சாரியும் வித்து போயிடுச்சுமா? 2000 சாரியும் 2000 வித்து எக்ஸ்ட்ரா 1000 ஆர்டர் வர வந்திருக்கு. அப்படியா? இப்போ எது விக்கல? அந்த சாரி மட்டும் எடுத்துட்டு வாங்க. இன்னும் 10 பீஸ் தான் இருக்கு, வேகமா வாங்கன்னா வாங்கிடுவாங்க. இந்த வர எடுத்துட்டு வாங்க மக்களே. இந்த சாரி வந்து வெறும் 10 பீஸ் மட்டும் தான் நம்ம கிட்ட இப்ப ரியலி ஸ்டாக்கே இருக்கு. ஹலோ गाइस, இன்னைக்கு நம்ம யமுனா பொட்டிக்ல நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு சாரியை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். அந்த சாரி என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். இந்த கலர் வந்து நல்ல டார்க் பர்பிள்ல ஒரு ஷைனியான, இந்த பக்கம் நல்லா பாத்தீங்கன்னா ஒரு ஷைனியா டபுள் கலர், சைடுல இப்படி திருப்பினீங்கன்னா கோல்டு கலர் தெரியும், இப்படி காமிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்பிள் கலர் தெரியும். ஒரு அழகான ஒரு சாரி. நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம்லாம் பாத்தீங்கன்னா நல்ல இந்த கோல்டு ஜெரிகெல்லாம் அழகா வச்சு பூவெல்லாம் போட்டு ஹார்ட்டா போட்டு இருக்கக்கூடிய இந்த சாரி. இதோட விலை வந்து ரொம்ப 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 கம்மி, 1500 ஒன்லி. இதோட கோட் நம்பர் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி RC1848 கிங்ஃபிஷர். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிச்சுன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, நீங்க போய் இதை வாங்கிக்கலாம். இல்ல வாட்ஸ்அப்ல எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். முக்கியமா இந்த சாரி, இந்த பர்பிள் இங்க பாருங்களேன், அழகா இருக்கு பாருங்க. இங்க வந்து முன்னாடி வருது பாத்தீங்களா, அது முந்தி, நெத்தியில இருக்கிறது பிந்தி. இதுக்கு சிரிக்கிறீங்களா? ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கீங்க போலயே. உடனே வாங்குங்க, கம்மியான சாரி தான் ஸ்டாக்ல இருக்கு. அடுத்த சாரி சாயந்தரம் வந்து சொல்றேன். ஓகே ஓகே. இது எங்க அம்மாவோட சாரி, இதெல்லாம் கேட்காதீங்க, சும்மா வீடியோ எடுத்து வந்தேன். இங்க பாருங்க, இப்பதான் ஆரம்பிச்சாங்க, அதுக்குள்ளே உங்களுக்கு 3 lakh 4 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் போயிட்டாங்க. அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க. என்னையும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நானும் வந்து ஒரு பிசினஸ் பண்ணி ஒரு ஆண்டர்பிரினர் ஆகி இந்த ஃபேமிலிக்காக நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன். என்னெல்லாம் யாரு சப்போர்ட் பண்ண போறா? கட்டின புருஷனே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன சப்போர்ட் பண்ண உனக்கு? என்னங்க என்ன சப்போர்ட் பண்ண சொல்ற நீ? அவங்க உனக்கு தேவையில்லாம யாரா ஒருத்தர் முன்னாடி போனா பார்த்து சந்தோஷப்படணும். புறா வைத்தியா பண்ற நீ? இப்ப அவன் சம்பாதிச்சா உனக்கு என்ன வலிக்குது? இப்ப எங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறதுல எக்ஸாம்பிள் எடுத்துக்கலன்னா எக்ஸாம்பிள் எடுத்து போறா. நீ தானே கிச்சன்ல பள்ளியை பதல அடிச்சு கொல்லுன்னு ராசர் பண்ணிருக்கீங்க. இல்ல வந்துட்டு நீ பொட்டிக்கு நீ இது பண்ண போறியா? அந்த அம்மா போய் போலீஸ் பேசுது, மண்டபத்தை பாக்குது, எவ்வளவு பேர் வந்தா பிரச்சனை சமாளிக்குது, நீ சமாளிப்பியா? எடுத்தோட நெகட்டிவா பேசுனீங்கன்னா எப்படிங்க வழங்கும்? எடுத்தோட நெகட்டிவா பேசுனா எப்படி வழங்கும்? ஒரே ஒரு ஸ்டார்ட் அப் தான் ஆரம்பிக்க போறேன்னு அதுக்கு 15 காரணம் சொல்லி நெகட்டிவா பேசுறீங்க. ஏன் இப்படி பண்றீங்க? வந்து நான் நெகட்டிவா பேசுறேன்னு சொல்லல. என்னன்னா ஒருத்த ஒரு வேலையை செஞ்சு கொஞ்சம் காசு பார்த்தாங்கன்னா உடனே அதுல பூரா போய் குதிக்கிறது என்ன நியாயம்? என்ன பண்ணாங்க அப்படி? கருப்பட்டி காப்பி ஆரம்பிச்சா கருப்பட்டி காப்பி நல்லா போனா கருப்பட்டி
எப்படி போட்டு அடைச்சு கொள்ள வேண்டியது? இப்போ பொட்டிக்கு வியாபாரம் வந்திருக்கு, பொட்டிக்கு வியாபாரத்தை கொள்ள வேண்டியது. எப்படின்னா என்ன இப்படிலாம் எப்படி இது பண்ணுங்க? ஏங்க ஒருத்தவங்க பண்ணணும் சப்போர்ட் பண்ண முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. சரி பண்றேன். நீ பண்ணுமா? பொட்டிக்கு ஆரம்பி. சப்போர்ட் பண்றீங்களா? பண்றப்போ நான் உங்களை கோடீஸ்வரன் ஆக்கி கார்ல ஏத்தி வெளிநாடா சுத்தி காட்டுறேன் உங்களுக்கு. போ. இப்படிதான் சப்போர்ட் பண்ணு மண்டையை கொண்டு போய் எப்படி மாத்தி வச்சு காப்பாருங்க. பரிகண்டி மாதிரி அடிச்சு வந்திருக்கா. பாக்க சைக்கிள் என்ன கன்வின்ஸ் பண்றா? நல்லா இருக்குன்னு. எங்க அம்மா யார் கன்வின்ஸ் பண்ணுவா? என் அம்மாட்ட யார் பெரிய செருப்பு வாங்குறது? ஐயோ அம்மா வந்திருக்கு. அடியா மண்டைய மர. இந்த சாரி இப்படி இது பர்பிள் கலர் சாரில இத நீங்க பார்க்கணும். இந்த இடத்துல முந்தி வரும், இந்த இடத்துல பல்லு வரும். பல்லு வர்ற இடத்துல தான் நீங்க வந்து கவனமா. என்ன அந்த அக்கா பல்லு வர்ற இடத்துல உனக்கு பல்லு வெளியே வருது, என்ன விஷயம்? நல்லா இருக்கா? ஏண்டா நடு வீட்டுல உட்காந்து கல்யாணம் ஆயிருச்சு, இப்படி உட்காந்து வேற ஒருத்தைய உட்காந்து பாத்துக்கிறீங்க. எல்லாம் நல்லா இருப்பியா நீ எல்லாம்? என்ன உள்ளதா இருக்கு? ஏமா இங்க பாருமா, மாமா என்ன வேலை பாத்துக்கிறீங்க நீ? என்னமா கண்டுக்காம இருக்கா? இங்க பாருமா, போன்ல உட்காந்து ஒரு பொண்ணு வீடியோவை பாத்துக்கிறீங்க. ஒரு பொண்ணு வீடியோ தான் பாக்குறாரா? எங்க உங்ககிட்ட 10 பொண்ணுங்க பேஜ் அனுப்பி அதை ஃபுல்லா செக் பண்ண சொன்னி, இது என்ன குடும்பமா இல்ல என்ன இளவுது? பொண்டாட்டியா புருஷன் கிட்ட 10 பொண்ணை பார்க்க சொல்லுமா? 10 பார்த்தாதான் நான் பெஸ்ட் ஒன்னு சூஸ் பண்ணி எடுக்க முடியும். அதுதான் உங்களுக்கு தெரியாது போல இருக்கு. என்னன்னா அப்படி இருக்கீங்க வந்தோனே இப்ப எப்படின்னா போனோம் டக்கு ஒன்னு செலக்ட் பண்ணிட்டு வந்துறா போல இருக்கு. அது இருக்க கூடாது, எல்லாத்தையும் அலசி பார்த்துட்டு வாங்கிட்டு வரணும். மார்க்கெட்ல பார்க்கணும்னா ஏமாந்துருவாங்க. எனக்கு புரியலடா. சாரி விக்கிற புட்டிக்கு, ஸ்வேதா புட்டிக்கு, கிரி புட்டிக்கு, சுரி புட்டிக்கு, கந்து புட்டிக்கு, இந்து புட்டிக்கு, பொந்து புட்டிக்குன்னு எவ்வளவு புட்டிக்கு இருக்கு. என்ன பார்க்கணும்? நீயே தான் அவனை பார்க்க சொல்லிருக்க சேலை. ஆமா நீங்களும் பாருங்க, அக்காக்கு வாங்கி கொடுங்க. எங்க நல்லா பார்த்து வைங்க. காட்டுறேன். நீ சாரியா பாக்குற? சாரி விக்கிற பிள்ளைல தானே பாக்குற? நல்லா இருக்குன்னு தானே பாக்குற? சரி காட்டு, எனக்கு காட்டு. ஏங்க அந்த மாடர்ன் Dress லிங்க்ஸ் அனுப்பிச்சுறேன் பாருங்க. மாடர்ன் Dress-ஆ? ஐயா சிரிக்கிறா மானங்கிட்ட. என்னோட ரீல்ஸ் பாத்துட்டு இருந்தா டக்குன்னு நான் மாட்டேன். நம்ம பாப்போம் என்ன ரீல்ஸ். பொட்டிக்கு அம்மா இந்த அம்மா எதுக்கு இப்படி? இது சரிப்பட்டு வராது, உள்ளே போயிட வேண்டியதான். ஏய் என்ன இதெல்லாம்? ஏன் எதுக்கு? சேலை தானே விக்கிறீங்க. இது வேறயா? இங்க வா, இவன் பாடி கார்டு. அவன் உன் பெரியம்மா பையன் தானே? அவன் உன் சொந்தக்கார பசங்களை 4 பேரை சுத்தி வச்சுக்கிட்டா இவன் பாடி கார்டு வேணா? எதுக்கு நீ மண்டைய போட்டு ஆட்டிருக்க? அம்மா யாரு இவங்கலாம்? பாடி கார்டு. ஆமா இவங்க பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர். இவங்களை சுத்தி ஒரு 4 பிளாக் கேட்ஸ் அப்படியே வந்துகிட்டே இருப்பாங்க. பொட்டிக்கு தானே வச்சிருக்கீங்க? பொட்டிக்கு தான். கிரவுட் டக்குன்னு பாஞ்சிட்டாங்க. மைக்கேல் ஜாக்சன் வந்து அந்த கூட்டத்துல அப்படியே பிச்சு தூக்கி எறிஞ்சுறாங்க. ஏமா டூலியம் பண்றீங்க? இவனை போட்டு அடிக்காதீங்க. அவர் என் வீட்டுக்காரரு. இதை விட பெரிய தண்டனை இருக்காது அவனுக்கு. நம்ம நாளைக்கு வேற ரீல்ஸ் எடுப்போம். டேய் இதெல்லாம் யாரு பண்றான்னு தெரியும். இந்த வீடியோ எடுக்கிறவங்க தான். டேய் நீங்க தானே இந்த ஐடியா எல்லாம் கொடுக்கறது. இருக்குடா உங்களுக்கு. வெல்கம் டு சரஸ்வதி பொட்டிக். இன்னைக்கு நம்ம புது சாரிய பார்க்க போறோம். வெல்கம் டு சந்துபாய் பொட்டிக். இன்னைக்கு சாரிய புதுசா நம்ம பார்க்க போறோம். நான் சொல்றதையே அப்படியே மாத்தி சொல்றதா இவங்க வழக்கமே. ஆமா மாத்தி சொல்றதா இவங்களுக்கு பிடிக்கும். அத்தா மாமா, அத்தா மாமா, அத்தா மாமா, அத்தா எனக்கு ஒரு ஆசைத்தா. மாமா எனக்கு ஒரு ஆசை மாமா. அத்தா நம்ம திருச்சியில எக்ஸ்போ போடுவோமா அத்தா? மாமா நம்ம மதுரையில எக்ஸ்போ போடுவோமா மாமா? நம்ம கோயம்புத்தூர்ல எக்ஸ்போ போடுவோமா அத்தா? மாமா நம்ம சென்னையில எக்ஸ்போ போடுவோமா மாமா? அத்தா நம்ம பெங்களூர்ல எக்ஸ்போ போடுவோமா அத்தா? மைசூர்ல போடுவோமா மாமா? அத்தா நம்ம துபாயில போடுவோமா அத்தா? பர்துபாயில போடுவோமா மாமா? அமெரிக்கால போடுவோமா அத்தா? நம்ம நிலாவுல போய் எல்லாம் சொல்லி ராக்கெட்ல வச்சு நிலாவுல கொண்டு போய் வியாபாரம் பாப்போம். நிலாவுல போட்டு ஏலியன் சேலை கட்டிக்கு தெரிய போதா? தேவையில்லாததெல்லாம் பேசுறீங்க. எப்ப பார்த்தாலும் காப்பி அடி. எங்க போனாலும் எங்க பேரை சொல்லி அதையே வச்சு வியாபாரம் பாக்குறீங்க. எதுக்கு இந்த பழக்கம்? நாங்கெல்லாம் ஒண்ணும் அப்படி ஒண்ணும் பார்க்க கிடையாது. இருக்குன்னு ரொம்ப ஆட்டாத முடிய. ரொம்ப தான் முடி இருக்குன்னு ரொம்ப ஆட்டாத. ரொம்ப தான் மாமா. அத்தா மாமா, அத்தா மாமா, அத்தா மாமா. Subscribe to சரஸ்வதி பொட்டிக். Subscribe to சந்துபாய். மாமா மாமா அடிக்குறானே. Hi guys, scalar.com போய் செக் பண்ணி அவங்களோட ஃப்ரீ லைவ் கிளாसेस வந்து புக் பண்ணுங்க. டெக் கரியர்ல நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா எடுத்து வைங்க.